என்ன ஈஸ்வரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆ, நீங்க தான் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கீங்க. யாரு நானா? வாய்ப்பே இல்ல. என் மருமக நீ அப்படி கவனிச்சுக்கிறா. அவ கவனிக்கிற கவனிப்புல ஒரு சுத்து பெருத்திருப்பன வழியா இழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உன்னைய பார்த்தாதான் ஒரு சுத்து இழைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. உங்க மருமகளே உங்களை நல்லா கவனிக்கும் போது ஆ, என் பையன் என்ன நல்லா கவனிக்க மாட்டானா? என்னைக்கு இருந்தாலும் உன் மவனை நீ விட்டு கொடுக்க மாட்டிய. சரி, எதுக்கு நடு ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கணும்? அப்படி ஓரமா நின்னு பேசுவோம் வா. வாங்க. ஏம்மா, நீ ஒரு சுத்தி சுத்திட்டு வாமா. பாக்யலட்சுமி, பாக்யலட்சுமி, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? ஒண்ணு இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேசணும்? எனக்கு வீட்டுல வேலை ஒண்ணும் இல்ல. ஆனா கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அம்மாவை, அத்தைய, ராதிகாவை, 3 பேரும் கிளாஷ், வேர்ல்ட் வார் வராம பாத்துக்கணும். அவ்வளவுதான். பெரிய வேலை தான், பட் ஐ கேன் மேனேஜ். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். சரி. ஆனா கிச்சன்ல கொஞ்சம் டெலிவரி அது இதுன்னு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். எல்லாரையும் கொஞ்சம் கத்தி மேய்க்கணும். ஆனா அதை கூட சமாளிச்சிருவேன். சரி. பட் யூ நோ, நான் இல்லாம கிச்சன்ல ஒண்ணுமே நடக்காது. என்னன்னா, வீட்ல இந்த 3 பேரையும் சமாளிச்சுக்கிட்டு கிச்சன்லயே எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு ரெண்டும் ஒரே ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஒரே டென்ஷன், வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். சரி. நான் இத பத்தி அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்பதான் அம்மா உன்னை பத்தி பயங்கரமா பாராட்டினாங்க. அவன் பாடுறா, 4 மணிக்கு எந்திரிக்கிறா, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சமைக்கிறா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா, எல்லாத்தையும் பாத்துக்கிறா, திரும்ப நைட் 11 மணிக்கு வந்துதான் தூங்குறா. தூங்குறாளா இல்லையா இப்படிதான் சொன்னாங்க. கேட்டதும் வெரி வெரி சர்ப்ரைசிங். சரி. எப்படி எப்படி இவ்ளோ வேலைகளையும் எப்படி பெர்ஃபெக்ட்டா மேனேஜ் பண்ற? அதுவா? எஸ் எஸ், அத கேக்குதான் நான் அந்த சீக்ரெட்டை சொன்னா நானும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். முட்டாள், முட்டாள். அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஓம் பிரச்சனை, உன் திமிரால வந்த பிரச்சனை. உன்னால இந்த பிரச்சனையை தனியா சமாளிக்க முடியலனா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு.